பெல் அடிச்சோன்னா கதவு திறந்திருக்காரு. உள்ளே போயிட்டு அவங்க செயினை, அந்த கழுத்தோட செயினை அறுக்க முயற்சித்ததாகவும், ஏன்னா தாலி குண்டெல்லாம் அங்கேயே கிடக்குது. காலில் குழல்லாம் நாண குழல்லாம் கோப்பு போடுவாங்கல்ல, அதில் அங்கேயே கிடக்குது. பிடிங்கன்னு கத்திருக்கிறாங்க. பிடிக்கணும் அவன் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து குதிச்சிருக்கான். கீழே குதிச்சதில் கால் உடஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் மூவ் ஆகும். அதில் எனக்கு வந்து நிறைய கடன் ஆகிடுச்சு. அவங்க கழுத்தில் செயின் கிடக்கும், அதை நான் பார்த்தேன். அதை பறைக்க தான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் நான் பறித்தேன். அவங்க கற்றுனோன்னே நான் கத்தி எடுத்து குத்திட்டேன். குத்தினோடனே மறைச்சி இந்த பெட்ரோல் பாட்டில் எடுத்து ஊற்றி கொளுத்திட்டேன் அப்படின்றத முதல் கட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. வேறு யாரும் இயக்கி கொலை பண்ண வச்சானுங்களா? தொழில் போட்டி காரணம் கூட வேறு யாரும் கொலை பண்ண கூட வச்சுருக்கலாம் இல்லையா? அதனால் என்ன ரீசன்? இல்லை வேறு எதுவும் கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சா? வட்டி கிட்டி பணம் கொடுத்துருப்பாங்க, அதுக்காக வேண்டி யாராவது இயக்குனாங்களா? இல்லை இவனே வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கானா? நிறையா பணம் வாங்கியிருக்கலாம், பணத்தை கொடுக்குறதுக்கு பதில் குத்தி இருக்கலாம், கொண்டு இருக்கலாம். எல்லாத்தையும் விசாரிக்கணும். போலீஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அப்பன்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறது ரொம்ப நல்லதாக போச்சு. 3வது கண், யார் தப்பு செஞ்சாலும் எங்கேயும் நீங்கள் தப்பிக்க முடியாது. பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, யாரோ கூட பிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. கத்தியரில் கேட்குப்பா, நான் கத்தினியை குத்துறா மட்டும் குத்துமா? யார் குத்துறான்னு குத்தும். அதுவல்ல இங்கே வாழ்க்கை. ரொம்ப நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு 40 வருஷத்தை வாழ்றது இங்கே பிறந்திருக்கும். ஒரு 20 வயசு வரைக்கும் அம்மா அப்பா சோறு போட்டாங்களா? ஒரு 20லேருந்து 40 50 வயசு நம்ம சம்பாதிச்சோமா? அவ்வளோ பசங்கள்லாம் பெருசாகிடுவாங்க. அப்புறம் மருந்து மாத்திரை சுகர் பிபி சாப்பிட்டு ஒரு 60 வருஷம் அப்பிட் ஆகிட வேண்டியதானே? அதுக்கு தானே பிறந்திருக்கோம். இன்று நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னை சூலமேட்டில் பட்ட பகலில் அனைவரையும் ஒரு பதற வைத்த ஒரு கொடூர செயல் நடந்திருக்கு. டீ கடைக்காரர் மனைவியான அமுதா என்கிற பெண் கொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த சம்பவத்தோட முழு பின்னணி என்ன சார்? இதில் இறந்த படுகொலை செய்யப்பட்ட அமுதா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய அவங்களை இறைவனை பிரார்த்திச்சு கொள்கிறேன். மத்தியானம் 3:30 மணிக்கு இந்த மர்டர் நடக்குது. அப்போ தான் அவங்க கடையில் போய் அவங்க வந்து சென்னை அரும்பாக்கம் மெட்ரோவுக்கு பக்கத்தில் டீ கடை வச்சுருந்துருக்காங்க. சொந்த ஊருக்கு கிடையாது, விருதுநகர் மாவட்டம். சீனிவாசன் அமுதா தம்பதி 2 குழந்தைங்க அவங்களுக்கு கடை வச்சுருந்துருக்காங்க. மதியம் போய் கடையில் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றது, இது உங்களோட ரெகுலர் ரொட்டீன் லைஃப். அதுக்கு பிறகு பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடும், அதை மெயின்டைன் பண்ணணும். அப்படி இருக்கக்குள்ள மத்தியானம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பக்கத்து கடையில் ஜூஸ் கடையில் வேலை பார்த்தோம் சாந்தகுமார், சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியை சார்ந்தவன். அவங்க ஆக்சுவலாக ஜூஸ் கடையில் வேலை பார்த்தாங்கிறாங்க, ஜூஸ் கடையில் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க. அது ஆமாம் சார், இதுலேயே ஒரு 2 முரண்பட்ட தகவல் தான் சொல்கிறாங்க. ஜூஸ் கடை வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஜூஸ் கடையில் வேலை செஞ்ச பையன்றாத மாதிரி தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் வந்த தகவல் ஜூஸ் கடை வச்சிருக்காரு தான் சொல்கிறாங்க. பக்கத்து கடையாக வச்சிருக்காரு, ஜூஸ் கார்னர் கடை வச்சிருக்காரு, ஏகப்பட்ட ரூபா கடன் ஆகிட்டு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா மதியம் வீட்டுக்கு வந்தப்போ, யார் இந்த அமுதா வீட்டுக்கு வந்தப்போ பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து பெல் அடிச்சிருக்காரு. பெல் அடிச்சோன்னா கதவை திறந்தாங்க. இது சொல்லப்பட்ட தகவல் இன்னும் கன்க்ளூஷன் ஆகலை. பெல் அடிச்சோன்னா கதவு திறந்திருக்காரு. உள்ளே போயிட்டு அவங்க செயினை, அந்த கழுத்தோட செயினை அறுக்க முயற்சித்ததாகவும், ஏன்னா தாலி குண்டெல்லாம் அங்கேயே கிடக்குது. தாலில் குழல்லாம் நாண குழல்லாம் கோப்பு போடுவாங்கல்ல, அதில் அங்கேயே கிடக்குது. குய்யமுறைன்னு கத்துனோன்னே கத்தி எடுத்து குத்திட்டு, அது போக 10ஆவதுக்கு பெட்ரோலையும் எடுத்து மேலே ஊற்றி விட்டு கொளுத்தி விட்டுட்டு வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்கார் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு லாங்க. அவர் வந்து என்னப்பா கையெல்லாம் ரத்தமாக இருக்குது அப்படின்னு. நீ யாருப்பா அப்படின்னு கேட்டப்ப, நான் அவங்க பையன்தான், குடும்ப சட்டை தான், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்காரு. அடுத்து கொஞ்சம் தூரம் போனோன்னா எட்டி பார்த்துருக்காங்க, உள்ள ஒரே புகஞ்சிருக்கு வீடு. அந்த அம்மா மல்லாக கிடந்து எரிஞ்சு அப்படியே சம்பவ இடத்துல இறந்துட்டு இருக்காங்க. எரிஞ்சிட்டு இருந்தோன்னே பிடிங்கன்னு கத்திருக்கிறாங்க. பிடிக்கணும் அவன் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து குதிச்சிருக்கான். கீழே குதிச்சதில் கால் உடஞ்சிட்டாங்கன்னு. அதுக்கு பிறகு அவன் மூவ் ஆக முடியல, நகர முடியல. உடனடியே காவல்துறைக்கு வந்து இரவு 8 மணிக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி கொடுத்துருக்காங்க. 3:30 மணிக்கு அனுப்பி 8 மணிக்கு இப்போ பிரேத விசாரணைக்கு உள்ள பாடி போயிருக்கு. அப்புறம் இவனை அழைச்சிட்டு போய் சூலமேடு தான் காவல் நிலையம், அந்த காவல் நிலையத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. விசாரணையில் எனக்கு வந்து நிறைய கடன் ஆகிடுச்சு, அவங்க கழுத்தில் செயின் கிடக்கும், அதை நான் பார்த்தேன், அதை பறைக்க தான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் நான் பறித்தேன். அவங்க கத்துனோன்னே நான் கத்தி எடுத்து குத்திட்டேன். குத்தினோடனே மறைச்சி வச்சு இந்த பெட்ரோல் பாட்டில் எடுத்து ஊற்றி கொளுத்திட்டேன் அப்படின்றத முதல் கட்ட விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது. இதுவான முழு தகவலா என்றால் இல்லை. இதுக்கு பிறகு உள்ள தகவலும் இன்னும் இருக்குது. இது இன்னும் காவல்துறை விசாரணை வரட்டும். நமக்கு அன்அஃபிஷியலாக சொல்கிற தகவல் நமக்கு தெரியும், பட் காவல்துறை டிக்ளேர் பண்ணுற தகவலை. இந்த கொலை வந்து நகைக்காக கொலை நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? நகைக்காகவும் நடந்திருக்கு. இல்லை, அவர் கையிலே பெட்ரோலை கொண்டு போயிருக்கா இல்லையா? அதாவது இன்னொன்று இது ஒரு நல்ல கேள்வி. இது ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, அவங்கள கொல்லணுங்கிற மோட்டிவேஷன் அதிகமாக இருந்திருக்குங்கிறது தான் நான் நினச்சேன். நகைக்காகனா அந்த குண்டுமணிலாம் பொறுக்கிட்டு போயிருக்கணும்ல, அதுவும் சொல்லு தானே. அப்போ நகைக்காக போகிறது வந்து பறிக்கிறது,
ப்ளஸ் கத்தியால் குத்துறது 2 விஷயமே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு பெட்ரோல் பாட்டில் எதுக்கு அந்த இடத்துக்கு தேவைக்கு போகிறோம்? அந்த மரணத்தை கொடூரமாக்கியது எப்படி ஆக்குனுச்சு? கத்தியால குத்துனாலே சாவ தானே போகிறாங்க. தொண்டையில் குத்துனா இல்லை எங்கள் வயித்துல குத்துனா எங்கே வேணுமோ. இதுபோக பெட்ரோல் பாட்டிலுங்கிறது வந்து கூடுதல் எக்ஸ்போஸலாக இருக்குல்ல. ஏன்னா அது ஹைலி ஃப்ளேமபிள் பெட்ரோல். அதையும் எடுத்துகிட்டு வாங்கிட்டு போகிறது எப்படி அப்படின்றது ஒரு விஷயம். 2வது கதவை தட்டினோன்னே நம்ம கதவை எல்லாரும் துறப்போமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சென்னையை பொறுத்தவரையிலையும் அப்படி தான். எல்லாம் செயின் லான்ச் போட்ட வீடு தான். யார் வீடும் வந்து ஓப்பன்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளில தான் பஞ்சாயத்து. கதவை திறந்துட்டு வெளியிலலாம் போகிறதெல்லாம் கிடையாது. என்னப்பா என்ன விஷயம், கொரியராக கொடு. பார்சல் போடுற அளவுக்கு இப்போ கொஞ்சம் பெரிய செயின் லாஞ்செல்லாம் வந்துட்டு 2 லாஞ்செல்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு போகிறோம் அவ்வளோதான். மற்றபடி இந்த பையன் பக்கத்து கடைக்காரன் அப்படிங்கிற ரீதியில் எதுக்கு வந்த வீட்டுக்குங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. நிறைய கேள்விகள் இருக்குது உள்ளுக்குள்ள. நம்ம அதை ஒரு கன்க்ளூஷன் வராமல் கேள்விகளை ரேஸ் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். எதுக்காக நீ வீட்டுக்குள்ளே வந்த, எதுக்கு இங்கே வரணும் அப்படின்றது இருக்குது. சரி ஏதோ ஸ்வீட் பாக்ஸோட போனோம் அதனால தான் உள்ள கூப்பிட்டாங்கன்ற மாதிரி. ஏன்னா அந்த அது வீடியோலயே அந்த பக்கத்து வீட்டு அம்மா ஒருத்தவங்க சொன்னதையும் ஸ்வீட் பாக்ஸ் சொல்றாங்க. கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பக்கத்து கடைக்காரங்களும் கடையில் வச்சு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்கலாம். வீட்டுக்கு கொண்டு கொடுக்க வேண்டிய எசென்ஸ் என்ன அப்போ இருக்குது? பிளானிங் ஏதோ ஒரு இருக்கு இல்லையா? சம் என்ன வீட்டுக்காக போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஸ்வீட் பாக்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? அதுவும் யாருக்கு அவங்க தனிமையில இருக்கும்போது. யாருக்கு பர்த்டே? என்ன எதனால ஸ்வீட் பாக்ஸு? இல்லை நியூ இயர் போது நியூ இயர் முடிஞ்சு போச்சு. பொங்கல்லாம் இன்னும் பொங்கலுக்கு டேட் இருக்குது. இந்த இவ்வளோ கொஸ்டின்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. முழுசாக விசாரிக்கணும். காவல் விசாரணை வந்து முழு விசாரணை விசாரிக்கணும். என்ன நடந்துச்சு? இல்லை வேறு யாரும் இயக்கி கொலை பண்ண வச்சானுங்களா? தொழில் போட்டி காரணம் கூட வேறு யாரும் கொலை பண்ண கூட வச்சுருக்கலாம் இல்லையா? அதனால் என்ன ரீசனு? இல்லை வேறு எதுவும் கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சா? வட்டி கிட்டி பணம் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக வேண்டி யாராவது இயக்குனாங்களா? இல்லை இவனே வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கானா? நிறையா பணம் வாங்கியிருக்கலாம். பணத்தை கொடுக்குறதுக்கு வந்துட்டு குத்தி இருக்கலாம், கொண்டு இருக்கலாம். எல்லாத்தையும் விசாரிக்கணும். முழுமையாக சாந்தகுமார்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். அங்கே ஏரியாவில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் பூரா எடுக்கணும். பெட்ரோல் வந்து கேனில் கொடுக்கக்கூடாதுன்னு ஜிஓவே போட்டாச்சு. ப்ளஸ் கமிஷனருன்னு சொல்லியிருக்காரு. சரி மாநகராட்சி சொல்லி 1 லிட்டர் பெட்ரோல்லாம் பாட்டிலில் கொடுக்க எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. வண்டிக்கிட்டே தள்ளிட்டு தான் போய் நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கணும். அப்போ எப்படி பெட்ரோல் எங்கே வாங்கினா? இது எல்லாமே விசாரணை எடுக்கணும்ல. எல்லாமே கன்ஃபஸ் பண்ணாத நான் அவனை ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கினா தெரிஞ்சிட போகுது. இல்லை இந்த சம்பவத்தை ஒரு நபரால் செஞ்சிருக்க முடியும் அப்படின்ற சந்தேகம் போலீஸ்க்கு இருந்ததான தகவல் வருது. இது ஒரு நபராலே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை கூட்டு சரியாக இருக்கும்? வாழ வைக்க தான் 10 பேர் வேணும். கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தன் போதும். ஆனால் ஒருத்தன் தான் குதிச்சு ஓடி இருக்கான்ற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஏன்னா 1க்கும் மேற்பட்ட நபர்கள் செய்கிறதுனா எதுக்காண்டி செஞ்சாங்கிற கேள்வி பெருங்கேள்வி இல்லை. அது எதுக்காண்டி செஞ்சாங்க? இல்லை வேறு எதுவும் குடும்பத்துக்குள்ளே வேறு எதுவும் பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சா? இல்லை இவன் கூலிப்படையாக செயல்பட்டானா? இல்லை இவனுக்கு பர்சனலாக வேறு எதுவும் மோட்டிவேஷன் இருந்துச்சா? நிறைய கேள்விகள் இருக்குதுல்ல. அட்டிக்கிட்டே போகலாம். கேள்விகளுக்கெல்லாம் விட தெரியணும். அது கன்ஃபர்ஷன் வாங்கினா மட்டும்தான் தெரியும். வேறு எந்த வகையிலும் தெரியாது. நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆன்லைனில் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். ஆஃப்லைனில் சில தகவல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அது ஆன் ரெக்கார்ட் ஆகட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்ல தகவல் கொடுத்துரும். சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டு நபர் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட சாந்தகுமார் என்ன சொன்னாரா, நான் அவரோட பையன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பக்கத்தில் 1 மாதம் 2 மாதத்தில் இருந்தாலே குடியிருந்தாலே இவங்களோட வீட்டு யாருன்னு தெரிஞ்சிடும். ஆனால் சென்னையில் இதுக்கான வாய்ப்பு கூட இல்லையா? ஒரு வீட்டில் யார் பையன் இல்லைங்கிறதெல்லாம் பக்கத்து வீட்டில் தெரியும் தான். தெரியாமலாம் இருக்காது. பட் நான் பையன்தான்னு சொன்னால் அது எப்படி அந்த இடத்த விட்டு கையில் ரத்தத்தோடு ஒருத்தர் போக்குள்ள எப்படி அது சரியாக இருக்கும் அந்த சுச்சுவேஷன்? சென்னையில் எதுவும் கண்டுக்க மாட்டாங்களா? அதுவும் தெரியல. ஏன்னா இல்லை அவருக்கு ரொம்ப பயம் அந்த தருணத்தில் ஏற்பட்டுருமா? அந்த இப்போ பயம் ஏற்பட்டிருக்கும். ரயிலில் ஒருத்தர் 4 பேர் சேர்ந்து வெட்டுறான்னு வச்சுருந்தா போயிடுவா. யாருமே தடுக்க மாட்டானுங்க. அப்போ பயம் தானே சமுதாயத்தில் சொல்கிறேன். அதனால் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து இப்போ எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக பாடம் நடத்துறதே தெரியல. வெளில போனால் எப்படி சேஃப்டியாக இருக்கணும்னு நான் கற்றுக் கொடுக்குறோம். வீட்டுக்குள்ளே இருக்குள்ளே என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன் எடுக்கிறதுங்கிறது புரியலைன்னு சொல்ல வரேன். வீடுங்கிறது பாதுகாப்பான ஷெல்டர். அதுக்குள்ளேயே நமக்கு சேஃப் இல்லைன்னா எப்படி அது? போது நம்ம தான் இந்த பிரச்சனை வரட்டும். சாந்தகுமாரோட ஸ்டேட்மெண்ட் வரட்டும். நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டேட்மெண்ட் வரட்டும் முழுசு. சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா பெண்களை சுற்றி இந்த நகைக்காக கொலையும் சரி, ஒரு சில அபியூஸ்க்காகவுமே ஒரு சில கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அவங்க எங்கே வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு சில அபியூஸ்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு காலம்பூரா இதுமாரி பிரச்சனை இப்போ தான் பெண்கள் வெளியில் வர்றாங்க. இந்த சமுதாயத்தில் இப்போ தான் இந்த ஜெனரேஷன் தான் வெளியே வர்றாங்க. அது பெண்களாக பாதி போய் தாங்களாக பிரச்சனையை வாண்டடாக வண்டியில் ஏறி வாங்கிக்குதுங்க சிலதுங்க. சில பேர் இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளும் பாதிக்கப்படுறாங்க தான். ரீசெண்டாக ஒரு துப்புரவு பணியாளரை வந்து ஒருத்தன் பாலியல் அபியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். போலீஸ் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஆட்டோவில் ஒரு வடமாநிலத்து பெண்ணை பாலியல் அபியூஸ் பண்ணி தூக்குறான். போலீஸ் பிடிக்கிறாங்க. அடுத்த சிக்னலில் வச்சு பிடிக்கிறாங்க. போலீஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அஃபென்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறது ரொம்ப நல்லதாக போச்சு. 3வது கண். யார் தப்பு செஞ்சாலும் எங்கேயும் நீங்கள் தப்பிக்க முடியாது. பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. யாரோ உங்களை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க.
பட் இந்த மாதிரி மர்டர் இப்போ அமுதா மாதிரி அம்மாவோட மர்டர்லாம் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்குது. 40 வயசு, சாந்தகுமார் 30 வயசே கம்ப்ளீட் ஆகலை. அப்போ இந்த மர்டர்லாம் ரொம்ப எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எந்த மாதிரி பார்வையில் பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. வேறு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் கற்பிக்கணும். ஆனால் அவங்கள கொளுத்தி கொல்லணுங்கிற அளவுக்கு இவன் வந்திருக்கான். நகைக்காக கொல்லுவானா, கொளுத்தி கொல்லுவானாங்கிறது எனக்கு அது வெறிப்பு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்க்கல. இதுக்கு முன்னாடி சாந்தகுமார் மேலே ஏதோ ஒரு குற்றம் இருக்கானாலும் இது வரைக்கும் போலீஸ் தரப்புலேருந்து வெளியிடலை. இப்போ குற்றம் செய்கிறதுக்கு எந்த ஒரு மார்ஜினுமே இல்லைங்கிறது என்னோட கருத்து. எல்லாருமே இல்லை இது போல செயல் கொலை வரைக்கும் போகிறாங்கன்னா அவங்க மேலே ஏதாவது ஒரு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரெக்கார்ட் பதிவு கண்டிப்பாக ஏதாவது இருந்திருக்கு இல்லையா? அது வந்து ஹேபிச்சுவல் மர்டர். அது வந்து தொடர்ந்து கொலை செய்கிறவங்க, கூலிக்கு பண்ணுறவங்க. பட் இப்போ சாதாரணப்பட்டவனே வந்து ஒரு பாட்டியை போய் தண்ணி வாங்கி குடிக்கிற மாதிரி டப்புன்னு அந்த பாட்டி கழுத்துலையும் செயினாக இருக்கிறது. பணம் ரொம்ப அதிசயமாயிட்டு மனிதன்ட்ட, ரொம்ப அவசியமாயிட்டு, அத்தியாவசியமாயிட்டு. அதற்காக எந்த எக்ஸ்டெண்ட்டும் மனுஷன் போகிறதுக்கு தயாராகிட்டாங்கிறது தான் நான் கண்டுபிடிச்சது கடைசியாக. தேர்ஃபோர் கன்க்ளூஷன் ஒன்று என் வாழ்க்கையில் கண்டுபிடிக்கணும்ல. பணத்துக்காக முடியும் எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு இப்போ போகிறாங்க. 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்தா கொலை பண்ணுறதுலாம் ஆள் வர்றாங்க. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரெடி தான், எல்லாம் ரெடி டு வில்லிங் த மர்டர், பார்த்துடலாம் அப்படின்னு. அந்தளவுக்கு பணத்தோட நீடை கொண்டாந்து பாட்டிட்டாங்க. பணத்தை வச்சு தான் சொசைட்டி மரியாதை கொடுக்குது உங்களுக்கு. நீ எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் இங்கே மரியாதை கிடையாது. பணக்காரராக இருந்தால் உனக்கு அறிவே வேண்டியதில்லை, ஒன்று மதிக்குது இந்த உலகம். பணம் தான் உன்னை ஸ்கேல் பண்ணுது, ஸ்கேல் பண்ண வைக்கிது. எப்படியாவது பணம் சம்பாரிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க வீட்டில். அது எப்படி சரி? இப்படித்தான் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். எப்படியாவது பணம் பண்ணிவிடு, பணம் ரொம்ப முக்கியம், பணம் ஆல்வேஸ் அல்டிமேட், மணி இஸ் எ பேரிங், இப்படியா கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பணத்தை நோக்கி போகல எல்லா தவறுகளும் இங்கே நடக்க தான் செய்யும். இன்னும் மோசமான சூழ்நிலைக்கெல்லாம் அந்த சொசைட்டி போயிடும். இப்போ பணத்தை விட கல்வி மரியாதை, சமுதாய மரியாதை, தனி மனித ஒழுக்கம், இது மேலானதுங்கிற லெசனை சொல்லிக் கொடுக்கணும்ல. அதை யார் சொல்லிக் கொடுக்குறா? பணம் தான் வேணும், பணம் தான் வேணும். பணம் இல்லாட்டி, பணம் இருந்தால் ஒன்று மதிப்பேன், பணம் இல்லாட்டி தூக்கி போட்டு மிதிப்பேன். பணம் இருந்தால் ஒரு நாளைக்கு என்ன வேணுமோ அந்த சமுதாயத்தில் சாதிக்க முடியுதுங்க. யாரை வேணுமோ விலைக்கு வாங்க முடியுது. ஓவர்லுக் பண்ணி போயிட்டே இருக்கான். அப்போ அந்த பணத்தை நோக்கி தான் நான் பயணிக்க வைக்கிறீங்க பிள்ளைங்களன்னா தப்பாக தானே பிள்ளைங்க போயிடும். பணத்தை விட தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்ப்பா. பக்தி வேணுமா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் டிசிப்ளின் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத நீங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தணும் தானே. அதை நடத்தாமல் எப்படி அது சரியாக வரும்னு கேட்குறேன். பணம் பணம் பணம்னா கடன், கடனை தொடர்ந்து காசு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தானே இருக்குது. அதுக்கு நான் சொல்ல வர்றேன். பெண்களை சுற்றியே இது போல பல குற்ற சம்பவங்கள் நடக்கல, அது என்ன காரணம் சார்? ஆண்களை சுற்றியும் தான் நடக்குது. ஆண்களும் தான் தினம் கொலை செய்யப்பட்டு தான் இருக்கிறாங்க. நேற்று பார்த்தா டபுள் மர்டர் அடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் மர்டர் திண்டுக்கல்ல. ரொம்ப நாள் ஆஃப் ஆகிடும் திண்டுக்கல், மறுபடியும் திண்டுக்கல் மறுபடியும் டபுள் மர்டரு. வேற இடத்துல கொலை செய்ய வேறு இடத்துல ஒரே தம்பதியர் தான். சேசராசின்னு அங்கே ஒருத்தரை கொள்றாங்க, அப்படியே அவன் மனைவி வந்து இங்கே கொள்றாங்க. அதே டீம், ஒரே டீம் அடிக்கிறாங்க, மர்டர் அடிக்கிறாங்க. கோர்ட்லேயே ஜட்ஜை விட்டு வேண்டான்னு ஆடியோ போடுறாங்க. இது என்ன நோக்கி போகுது? எதுக்குமே யாரும் கட்டுப்படுற மாதிரியே இல்லைங்க. நான் அவரை குறை சொல்கிறது, இவரை குறை சொல்கிறது, கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது, அதை நான் பேசவே இல்லை. யாரையுமே உண்மையாக கண்ட்ரோலே பண்ண முடியல. சுட்டாக்க போலீஸ் ஏன் சுட்டுதுங்கிறாங்க. சரி, சுட்டவனை சரியான ஆளை சுட்டாங்களா இல்லை ராங் என்கவுண்டர் போட்டுருவாங்களா, அது வேறு பயமாக இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது, கோர்ட்டும் ஹெவியாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் 3 ஜட்ஜ்மெண்ட் 4 ஜட்ஜ்மெண்ட் விஷயம் பண்ண உண்மையிலே ரொம்ப கஷ்டம். கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட் ஏறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2:30 3 மணிக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட் இஷ்யூ ஆகிட்டு தான் இருக்குது. அஃபென்ஸும் ரேஸ் ஆகிட்டே இருக்குது. எல்லாம் இரும்புக்கரை கொண்டு அட்டக்கிட்டு தான் இருக்குது. காவல்துறையும் விடிய தூக்கிட்டு தான் இருக்காங்க. ஆளை 20 வருஷம் கழிச்சு பண்ணி இன்னொரு போலீஸ் போய் தூக்கிட்டு வர்றாங்க. கடலூரில் போய் அக்யூஸ்டை சாம்பிராணி போடுற பாயாவே மாறி வேறு பேரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எஸ்ஐஆர் பாவம் வச்சு தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு தான் இருக்காங்க போலீஸும், கோர்ட்டும் அதுக்கான செயல்பாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லை, ஆனால் இருந்தாலும் அடுத்தடுத்த ஆளுங்க வந்துகிட்டே தானே சார் இருக்காங்க. இல்லை, இப்போ வர்ற உங்களுக்கு ஹேபிச்சுவல் அஃபெண்டரை வந்து வாட்ச் பண்ணுவாங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க போலீஸ். உங்கள் மேலே ஒரு 2 மர்டர் கேஸ் இருக்குன்னா உங்களை வாட்சிங்கில் தான் இருப்பீங்க. சும்மாவே உங்களை ஐஎஸ் ஃபோன் அடிப்பாங்க, எங்கேப்பா இருக்க அப்படிம்பாங்க. இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னு. அப்புறமா லொக்கேஷன் போட்டு பார்ப்பாங்க, கோயம்புத்தூரில் இருக்கான், ரைட்டு, அஃபென்ஸ் இல்லை. அடுத்த மாதம் அப்போ ஒரு 110 போடணும். 110 என்ன சும்மா நீ இங்கே தான் இருக்க நன்னடத்து மாரி போடுவாங்க. தாசில்தார்ட்ட அழைச்சிட்டு போவாங்க, சிட்டியில் இருந்தால் டிசி ஏசிட்டு அழைச்சிட்டு போவாங்க, கிராமத்தில் அங்கே அழைச்சிட்டு போவாங்க. இதெல்லாம் இப்போ நடைமுறையில் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. நீ நீங்கள் வாட்சிங்கில் தான் இருப்பேன். எப்போ ஊருக்கு வருவேன்னா நாளான்னைக்கு வருவேன் சார். நாளான்னைக்கு மறுபடியும் ஃபோன் அடிப்பாங்க, எங்கேப்பா இருக்கேன், நான் வீட்டு தான் சார் இருக்கேன், பையன் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிமா, ஸ்டேஷனுக்கு கொண்டு ஒரு 110 போடுவாங்க. இதெல்லாம் ஃபார்மாலிட்டி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் புதுசாக கொலை பண்ணுறவனை எங்கேருந்து உருவாக்குறது? மாடு மேய்க்க போகிற இடத்துல கற்பழித்து கொலை பண்ணி போடுறான், கள்ள தூக்கி போட்டு அடித்து கொள்கிறான். எங்கேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது? எப்படி வாட்ச் பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு சாதாரண சிவிலைனை எப்படி வாட்ச் பண்ணுறது? அது அடிப்படை வாழ்வு உரிமையை பாதிக்காதா? என்னை வாட்ச் பண்ணாக்க நான் சாதாரண மனுஷன், என்னை போலீஸ் சும்மா கேள்வி கேட்க முடியுமா?
தண்டனைகள் இங்க கடுமையாச்சுன்னா குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா சார்? வியாதிகள் அதிகமான நோய்கள் குறைன்னு சொல்கிற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறது. வியாதிகள் அதிகமான நோய்கள் குறைன்னு சொல்கிறீங்க. அப்படி குறையுமா? கோர்ட்டு சரியில்லை அதனால தான் தண்டனை குற்றங்கள் அதிகரிக்குங்கிறான். ஆஸ்பத்திரி சரியில்லை அதனால தான் இங்கே இது இது ச ஆஸ்பத்திரி தான் டிசீஸை உருவாக்குதுன்னு சொல்லுவீங்களா? மருத்துவமனை தான் வியாதியை உருவாக்குதுன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் எப்படி கோர்ட்டு தான் அக்யூஸை உருவாக்குதுன்னு சொல்கிறீங்க? இவ்வளோ முரண்பாடான பேச்சு. இல்ல கோர்ட் தான் உருவாக்குது நான் சொல்லல. ஆமா. தண்டனைகள் என்ன தண்டனைகள் அதிகமாக்குன்னா என்ன அதிகமா இல்ல? என்ன தண்டனை அதிகமா இல்ல? கொலைக்கு இங்க என்ன தண்டனை சொல்லுங்க? கொலைக்கு என்ன தண்டனை? சொல்லுங்க. இப்போ அமுதா விவகாரத்திலே பார்த்தீங்கன்னா கொலைக்கு இல்ல, இங்க இல்ல. என்ன இப்போ அமுதா கொலைக்கு இல்ல கொலைக்கு அமுதா விவகாரத்திலே பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல பேசுறேன்னா அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி என்ன சொன்னாங்க? 4 பேரை இது போல நல்ல கடுமையான தண்டனைகள் குடுத்தீங்கன்னா தானே இது போல நடக்காதுன்னு என்ன தண்டனை அத குடுக்கணும்? சொன்னாங்களே. என்ன தண்டனை இல்ல குடுக்கணும்? அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் அந்த என்ன கொஸ்டின் தண்டனை கேட்கிறேன். என்ன தண்டனை குடுக்கணும்? கொலைக்கு என்ன தண்டனை இங்க? இல்ல நீங்க தான் லாயர். நீங்க தான் தூக்கு தண்டனை சொல்லணும். தானே இருக்கு தானே? குடுத்துட்டு தானே இருக்காங்க. டெல்லி நிர்பயாவுக்கு தொங்க விடலையா? தூக்குல தொங்க விடலையா? தண்டனைகள் குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. போய் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நின்னு பாருங்க. டெல்லி நடந்தது தமிழ்நாட்டுல ஏதாவது நடந்திருக்கா சார் இது போல? ஏன் ஆட்டோ சங்கர தூக்குல போட்டுருக்காங்க தமிழ்நாட்டுல? ஏன் போடல? இப்ப எத்தனை பேர் தூக்கு தண்டனை வெயிட்டிங்ல இருக்காங்க? இப்ப கூட போன வாரத்துல ஒரு தூக்கு தண்டனை, போன மாசத்துல திருநெல்வேலியில ஒரு தூக்கு தண்டனை குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்பீல் ப்ராசஸ் இருக்கு. ஹைகோர்ட்டு போகணும், சுப்ரீம் கோர்ட் போகணும், வெயிட் பண்ணணும். ஒரே நாளில் தூக்கில் தொங்க விடுறதுக்கு தானே அரபு நாடா என்ன? கழுத்து அறுத்து வெட்டுங்கடா, ஒரே நாளில் வெட்டுங்கடா, எப்படி வெட்ட முடியும்? ஜனநாயக நாட்டில், டெமோக்ரஸி நாட்டில். ஜாக்கி என்கிற பிரசாந்த் இந்த ரவுடியோட மிரட்டலை பார்த்துருப்பீங்க சமீபத்துல. இப்போ மர்மமான முறையில இறந்து மர்மம்லாம் இல்லை, தற்கொலை பண்ணியிருக்காரு. தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து நியாயப்படுத்தும் வகையில அவங்க தரப்பு வந்து பேசப்பட்டிருக்கு. அவங்க மனைவியோ, அவங்க அம்மாவோ. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், உள்ள ஜெயிலேருந்து இல்ல அவர் வந்து என்னன்னா தற்கொலை செய்து கொள்ளும் வகையில் அவர் கோழ கிடையாது. ஜெயிலேருந்து ரீல்ஸ் பண்ணுறாரு. கட்டுக்குள்ளிக்காத பிரிந்த காலையன்னு பாட்டு ரீல்ஸ் பண்ணுறாரு. அது தப்பாக உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் அவங்க மனைவி தானே, உங்களுக்கு குழந்தை இருக்குது தானே, நீங்கள் என்ன சொல்லணும்? போனது போட்டு மச்சான், இனிமேல் நம்ம ஒழுங்காக வாழலாம், நீங்கள் வந்து கேஸை முடிச்சுட்டு வாங்க, அப்பீல் முடிப்போம், விடுதலை பண்ணுவோம், நம்ம நிம்மதியாக வாழணும்னு தானே சொல்லணும். அவர் கோழை கிடையாது, வீரன்னா கொலை பண்ணுறது வீரமா? கோர்ட்டில் என்ன ஜட்ஜை வெட்டுவோன்னு சொல்கிறது வீரமா? இது அறிவார்ந்த செயலாது. எப்பேற்பட்ட அக்யூஸும் அதெல்லாம் செய்ய அந்த மாட்டாங்க. கேஸே ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய் கேஸு அப்படின்ற மாதிரி தான் அந்த பெண்ணே எதுவாக இருந்தானே சும்மா. இப்போ பாஷா படம் பார்த்தீங்களா? ரஜினிகாந்த் படம். அதில் வந்து ஆனந்தராஜ் வந்து இப்படி மணி அடிச்சுக்கிட்டு இப்படி தீபாவளி காட்டுவார். எவன்டா என்ன கைது பண்ண வந்ததுன்னு. சும்மா சாமிக்கு தீபாவளி காமிச்சதுக்கு கைது பண்ணாங்களா? முதல் நாள் ஒரு ஆட்டோ டிரைவரை கம்பத்தில் கட்டி வச்சு அடித்தேன், அதுக்காண்டி போலீஸ் கைது பண்ண வந்திருக்கு, அவ்வளோதானே. சும்மா இருந்தவங்களை உதிக்கொண்ட ஜோடிக்கிறாங்களா வழக்கு? இதுதான் வேலையா போலீஸுக்கு? ஏதோ ஒரு வழக்கில் சிக்குவீங்க, அதுக்கு பிறகு அப்புறம் ஜோடிக்கு தான், அப்புறம் பெயிண்டிங் தான் இருக்கும். பார்ப்போம், ஒரு வாட்டி கருப்பு பெயிண்ட், ஒரு வாட்டி மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க போலீஸு. இது தப்பிக்கவே முடியாது. அப்புறம் சும்மா இருக்கிறவங்க மேலே கேஸ் போடுறாங்க போலீஸு. வேறு வேலையே இல்லையா போலீஸுக்கு? கோர்ட்டில் ஜட்ஜாவேன் வந்து வெட்டுறோம்டா அப்படின்னு சொல்கிறது சரியா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. இல்லை, ரவுடிகள் சார்பாக அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க பேசுறது நியாயப்படுத்த மாதிரி பேசுகிறாங்களே சார், எப்படி நான் பார்க்குறீங்க? தப்பு செஞ்சேன், எங்கள் அம்மா நியாயமாக தான் பேசுகிறோம். என் பொண்டாட்டி நான் செய்கிற இல்லை, செயல் அவங்க மீதே இறக்கப்படுற மாதிரி தானே பேசுகிறாங்க. தாங்க. எங்கள் நாங்கள் வீட்டில் குடும்பமே நடிச்சிட்டு தான் நாங்கள் நிற்கிறோம். நான் சொல்கிறேன்னே, கத்தி எடுத்து குத்துற கொலகாரனையும் நான் பார்ப்போம். அவங்க வீட்லேயும் அந்த குழந்தை எடுத்து அவன் கோர்ட்டில் கொஞ்சம் உள்ள கண்ணு தண்ணி நமக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும். அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனால் அவனால் சீரழிந்த குடும்பத்தில் அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்புறம் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அப்புறம் நீங்களே கேள்வி கேட்குறீங்க, நீங்களே பதில் சொல்கிறீங்க. இல்லை, அவங்க தரப்பு குழந்தை எடுத்து கொஞ்சம் உள்ள பாவமாக தான் இருக்கும். பட் அவனோட செஞ்ச வேலை என்ன, அதுதான் கோர்ட்டு பார்ப்போம், டிசைட் பண்ணணும். கற்றறிந்த ஒரு நீதிபதிகள் கொடுக்குற தீர்ப்பை நீங்கள் வந்து கிண்டல் பண்ணால் எப்படி, ஏறுனா எப்படி? அப்புறம் யாருக்கு பாதுகாப்பீங்க? கத்தி எடுத்து குத்துவேன்னா எல்லாரும் குத்து தான் செய்யும். பருத்தியரில் கத்தி நீங்கள் குத்துனா மட்டும் குத்துமா? யார் குத்துறாலும் குத்தும். அதுவல்ல இங்கே வாழ்க்கை. ரொம்ப நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு 40 வருஷத்தை வாழ்றது இங்கே பிறந்திருக்கும். ஒரு 20 வயசு வரைக்கும் அம்மா அப்பா சோறு போட்டாங்களா? ஒரு 20லேருந்து 40 50 வயசு நம்ம சம்பாரிச்சோமா? 30 வருஷம். அதுக்குள்ள பசங்கள்லாம் பெருசாகிடுவாங்க. அப்புறம் மருந்து மாத்திரை சுகரு பிபிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 60 வருஷம் அப்பிட் ஆயிட வேண்டியது தானே. அதுக்கு தானே பிறந்திருக்கோம். அதுக்குள்ளே எதுக்குங்க கான்ட்ரவர்சியான வாழ்க்கை? கடன் இருந்தால் கடனை அடைக்கணும், அதுக்காக போய் தாலி அறுக்கிறது, கத்தி எடுத்து குத்துறது, பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறதுலாம் என்ன அது லாஜிக்? இதெல்லாம் யார் ரைட்டை யார் கொள்வது? அம்மாவை கொண்டுட்டா அந்த வீடே கொலாப்ஸ் ஆகிடாதாங்க. அந்த குழந்தைகளை யார் நிர்வகிப்பாங்க? அவர் கணவர் இப்படி வேலைக்கு போவார். அதான் எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு செயல். நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அடுத்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு விட்டு போயிடுது. சாதாரணமாக நம்ம ஆக்சிடெண்ட்டில் இறக்குறது வேறங்க, நோய்வாய்ப்பட்டு இறக்குறது வேற. நீ என்னை கத்தி எடுத்து குத்தி எனக்கு கொள்றேன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? யாருமே அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன்.
என்னை பொறுத்தவரையிலையும் அவன் குற்றம் செஞ்சா இவன் குற்றவாளி இவன் அக்யூஸ்டுங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. எல்லாரும் திருந்தி ஒரு சிவிலைஸான சொசைட்டி நம்ம வாழணும். அதுக்கு தான் இங்கே பிறந்திருக்கோம். நான் ஒரு நான் சொல்லியே ஆகணும். ஒரு ஒரு 2 மாதம் இருக்கும், 1.5 மாதம் முன்னாடி மாவட்டத்தை மட்டும் சொல்கிறேன், அக்யூஸ் பேரெலாம் சொல்லலை. கடலூர்லேருந்து எனக்கு ஒரு அக்யூஸ் ஃபோன் அடித்தார். எப்போ நடந்தது? 1.5 மாதம் இருக்கும். சார், ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்கள் குரலை நான் கேட்டிருந்தேன், என் வாழ்க்கை மாறி இருக்காதுன்னு. யாருப்பா, என்ன சொல்லு அப்படின்னு. இல்லை சார், என் மேலே ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்குது. நீங்கள் சொன்னது அப்படியே நடக்குது என் வாழ்க்கையில். குடும்பம் போயிட்டு நிலம்லாம் விற்றாச்சு கேஸ் நடத்த. எங்கேயுமே இப்போ இருக்க முடியல. செத்து போனவங்க வீட்டில் என்னை விரட்டுறாங்க கொல்றதுக்கு. சார், உங்கள் வீட்டில் இப்போ கொண்டு இருந்த உங்களை கொண்டா உங்கள் வீட்டில் அவங்க சும்மா இருப்பாங்களா? சட்டம் பார்த்துக்கின்னு இருப்பாங்க. உங்கள் அண்ணன் தம்பி போல்டாக இருந்தாக்க, அட என் தம்பியை கொண்டுட்டு இவன் ஊரில் சுற்றுவானடான்னு அவங்களே என்னை விரட்டுறாங்க. வாய்தாவுக்கும் என்னால் போக முடியல. நான் சொல்லியிருந்தேன் வாய்தாவுக்கெல்லாம் போக முடியாது, அங்கே போலீஸ் தூக்கம் அடுத்த கேஸ் போடுறதுக்கு. அவனை ஆப்போசிட் ரவுண்டு கட்டுவாங்க, இவனை எப்படியாவது போட்டு வாசல் வச்சு போட்டுருவோண்டான்னு. வாய்தாவுக்கும் போக முடியல. வாரண்டு மேலே வாரண்டாகி போச்சு. நான் எங்கேயுமே போக முடியல, ஒளிஞ்சு தான் இருக்கிறேன். இது கூட என் ஃபோனுக்கு நம்பர் கிடையாது, ஏதோ ஒரு நம்பர் வாங்கினேன். உங்கள் நம்பரை பார்த்தேன். நிறைய பேசுங்க, நிறைய பேர் திருந்துவான். 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா என் வாழ்க்கை இது ஆயிருக்காது. நான் அப்படியே மனப்பூர்வம் சொன்னால் தேம்பி அழ ஆரம்பித்தான். இப்போ நான் எங்கே போகிறதுனே தெரியல சார். எங்கே போனாலும் எனக்கு ஆபத்து தான். போலீஸே என்ன விடாத்திரல, அவங்களும் என்ன கொல்றதுக்கு நிற்கிறாங்க. வாய்தாவுக்கும் நான் போகல, எல்லாம் வாரண்டாகி போச்சு. நான் சொல்லியிருந்தேன், இதை நீ எங்கேயுமே போக முடியாது, என்டையராக லாக்கு தான். நான் என்ன தான் சார் பண்ணுறது இப்போ அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா, ஏதாச்சும் ஒரு வக்கீல் பிடிச்சி கோர்ட்டில் சரண்டர் ஆகிடு, ஜெயிலுக்குள்ளே போயிடு, உள்ளே இருந்து கேஸை உள்ளே இருந்து கேஸை ட்ரையலில் ஏற்று, எல்லா கேஸையும் ட்ரையலில் ஏற்று. ஒரு 5 வருஷத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு வெளியே வந்துக்கோ. ஒரு வேளை தண்டனை ஆகிட்டான்னு கேட்டான். அதுக்கு பதிலே இல்லைப்பா. அதுக்கு பதில் இல்லை, தண்டனை கூட ஆகலாம். இப்படி ஒளிஞ்சி வாழ முடியாமல் சுற்றுறது, சோறு தண்ணி இல்லாமல் சுற்றுறது சார். ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட முடியல, சிசிடிவி இருக்குது, எங்கேயும் போக முடியல தான் அப்படின்னு. உண்மைதான், போக முடியாது. அதுதான் திருப்பி சொல்கிறேன். அந்த பையன் ரியலைஸ் ஆகுறான். அதுக்காண்டி தான் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ரியலைஸ் ஆகணும், சிவிலைஸ் ஆகணும். தவறு செஞ்சாச்சு, தவறுலேருந்து ரெக்கவரி ஆகணும்ல. அதுக்கு என்ன வழி? அதுக்கு சட்டம் தயாராக இருக்குது உங்களை ரெக்கவரி பண்ணுறது. நீங்கள் உள்ளே வரணும். அது தப்பு மேலே தப்பு போயிட்டே இருந்தால் ஒரு நாள் புல்லட்டு தான் இருக்குவாங்க டம்முன்னு. அவ்வளோதான், போலீஸே அவ்வளோதான் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. குலை குடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதுக்கு நேர் வள்ளுவன். திருந்த மாட்டேங்கிற ஒன்று என்ன செய்யுது? களை எடுத்துட வேண்டியதுதான். களையும் உயிர் தாங்கிறான் வள்ளுவன். களைச்செடி இருக்குல்ல, களைச்செடி அதுவும் உயிர் தான்டா. ஆனால் வேறு வழி இல்லை, நல்ல பயிரை காப்பாற்றணும். இப்போ களை எடுத்து தான் ஆகணும். போலீஸ் அந்த ஸ்டேஜுக்கு தான் இறக்குவாங்க. நம்ம யாரை குற்றம் சொல்லியும் ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்க்கை, நம்ம பொண்டாட்டி, பிள்ளை, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, பெரியப்பு மகன், சித்தப்பு மகன், மாமன், இவங்களோடு சேர்ந்து நம்ம பயணிக்கணும், சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாரித்து நம்ம மேலே வந்துடணும். படிப்பில் மேலே வந்துடணும். இதுதான் நம்மளுடைய லாங் சைட் வியூவுக்கு அழகாக இருக்கும். தாலியாக இருக்கிறது, ஊர் தாலியாக இருக்கிறது, இதெல்லாம் செட் ஆகுது. எத்தனை பேரையே பார்த்துட்டு தம்பி, நான் இந்த ஒரு பக்குவ நிலைக்கு வந்ததுக்கு எவ்வளோ பேரோட அழிவை பார்த்துருப்பேன். அப்படியே சடால் டுமீல்னு வாழ்கிற மாதிரி தெரியும் தம்பி. அப்படியே இறந்து போயிடுவாங்க தம்பி, இறந்து போயிடுவாங்க. ஆக்சிடெண்ட்டில் போயிருக்கான், எத்தனையோ பேர் போயிருக்கான், செத்து போயிருக்கான், சூசைட் பண்ணியிருக்கான். அக்யூஸ்ட் சூசைட் பண்ணியிருக்கான், வாழ முடியாது. ஐயோ இல்லை, தப்பான இடத்துக்கு வந்துட்டோமேனு ஒரு நிலத்தில் அவன் ரியலைஸ் பண்ணோட சூசைட் தான் பண்ணணும். வேறு ஆப்ஷனே இருக்காது. நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார்.